Hello everyone, welcome to Futuration Study Center. இந்த வீடியோவில் நம்ம UGTRB Chemistry Unit 6 Colloids, Surface Chemistry and Electrochemistry பார்க்குறோம். இது Part 4 வீடியோ. Part 3 வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா Preparation and Purification of Colloids பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம Properties of Colloids பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 5 மேஜர் டைப்ஸ் இருக்குது. Physical property, colligative property, mechanical property, optical property and electrical property. ஸோ இந்த 5 மேஜர் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் இந்த டாபிக் முடிஞ்சுது. ஓகே, இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 3 டாபிக்ஸ் நம்ம பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் நேச்சர், ஸ்டேபிள் நேச்சர் அண்ட் ஃபில்டரபிலிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் நேச்சர்னு பார்த்தீங்கன்னா என்னோட கொலைட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெட்ரோஜீனியஸாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் படிச்சிருந்தோம் ட்ரூ சொல்யூஷன், கொலைட் சொல்யூஷன் அண்ட் சஸ்பென்ஷன், இது மூணுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வச்சு படிச்சிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ சொல்யூஷன் வந்துட்டு அது வந்து ஹோமோஜினியஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த 2 ஃபேஸ்மே அது வந்து ஒரே சிங்கிள் ஃபேஸாக இருக்கும், அதை ஹோமோன்னு சொல்லியிருந்தோம். வேறஸ் நம்மளோட கொலைட் சொல்யூஷனும் சரி சஸ்பென்ஷனும் சரி அது வந்து ஹெட்ரோஜினியஸ் மிக்சராக இருக்கும், 2 ஃபேஸ் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெட்ரோஜினியஸ் நேச்சராக இருக்கும். இதில் வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்னு ஒன்று இருக்கும், டிஸ்பர்ஸ்டு மீடியம்னு ஒன்று இருக்கும். டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்னா நம்மளுடைய சொல்யூட்டு, டிஸ்பர்ஸ்டு மீடியம் நம்மளோட சால்வெண்ட். ஸோ இது சேர்ந்தது தான் நம்மளுடைய கொலைடல் சொல்யூஷன். ஓகே, செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் நேச்சர். ஸோ ஸ்டேபிள் நேச்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொலைட்ஸை பொறுத்த வரைக்கும் அது எப்போ நம்ம ஸ்டேபிள் சொல்லுவோம்னா ஒரு கொலைடல் சொல்யூஷன் வந்துட்டு அதில் எப்படி இருக்கும், நம்மளுடைய பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு அப்படி மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு மோஷன்லேயே இருந்துகிட்டே இருக்கும். அது ஒன்னோட ஒன்று ஹிட் ஆகி நான் வந்து அது ஒரு ஜிக்ஸாக் மொமெண்ட்லேயே இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம ப்ரௌனியன் மொமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு அடியில் தங்காமல் அது ஒன்னோட ஒன்று மோதி அது சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த சொல்யூஷனுக்குள்ளவே. அப்படி இருந்துச்சுன்னா தான் அது கொலைடல் சொல்யூஷன். இன்கேஸ் அது வந்து ஒன்னோட ஒன்று பார்ட்டிகல்ஸ் வந்து ஜாயின் ஆகி கீழே வந்து தங்கிருச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து அது லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கொலைடல் சொல்யூஷனாக இருக்காது, அது சஸ்பென்ஷனாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்க வரைக்கும் அது ஸ்டேபிள் இன் நேச்சர். வேறஸ் அது வந்து அடியில் தங்கிருச்சுன்னு சொன்னால் அது லெஸ் ஸ்டேபிள்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட கொலைடல் சொல்யூஷன் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மோஷன்லேயே இருந்துட்டு இருக்கு, ஒரு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு சொன்னால் தான் அப்போ அது ஸ்டேபிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டரபிலிட்டி. ஸோ நார்மலாக நம்ம கொலைடல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அது நம்ம சொல்லியிருந்தோம், அது நம்ம வெறும் கண்ணில் பார்த்தா நம்மளால் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு டீப்பாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் ஆல்சோ அது வந்து அடியில் தங்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இப்படி இருக்கும்பொழுது நம்ம அதை ஃபில்டர் பேப்பரில் ஃபில்டர் பண்ணணும்னு சொன்ன நம்ம நார்மல் ஃபில்டரில் பண்ணோன்னு சொன்னால் அந்த பார்ட்டிகல்ஸுமே வந்துட்டு அது உள்ளுக்குள்ளே போயிடும், நமக்கு அந்த லேயர் மேலே தங்காது. வேறஸ் நம்ம வந்து அல்ட்ரா ஃபில்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அல்ட்ரா ஃபில்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர், இந்த அனிமல், வெஜிடபிள், ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸில் வச்சு நம்ம பண்ணும்பொழுது நமக்கு வந்து அந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த மேலே தங்கிரும். ஸோ நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் இந்த 3 நேச்சரை சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது அது ஹெட்ரோஜினியஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அது வந்து இந்த மோஷனில் இருக்கும்பொழுது இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் வந்து இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ஃபில்டரால் பண்ண முடியாது, பார்ச்மெண்ட் பேப்பரில் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி முழுக்க எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை பொறுத்து தான் இருக்குது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது குவான்டிட்டி. இப்போ ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ அது வந்து என்ன குவாலிட்டியாக இருக்குன்னு பார்க்காது, குவான்டிட்டியை தான் அதை பார்க்கும். ஸோ எவ்வளோ நம்பர்ஸில் அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர்ஸில் அது இருக்குது, ஸோ அதை வச்சு சொல்கிறது தான் இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். முழுக்க அந்த குவான்டிட்டியை வச்சு தான் இது இருக்கும். இப்போ நமக்கு இந்த குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் இந்த வேப்பர் ப்ரெஷர், பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இது 4 சேர்ந்து தான் நம்ம காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கொலைட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொலைட்ஸ்க்கு வந்து இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கு வந்து இப்போ ட்ரூ சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரூ சொல்யூஷன் வந்துட்டு அதுலேயும் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். பட் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்னோட ஒன்று அப்படியே அங்கங்கே அப்படி தனித்தனியாக இருக்கும். ஸோ ட்ரூ சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கும். வேறஸ் நம்மளுடைய கொலைட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரூ சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்பொழுது கொலைடல் சொல்யூஷனில் கொஞ்சம் அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்துருக்கும். ஏன்னா நம்ம அதனை சொல்லியிருப்போம். ஸோ ட்ரூ சொல்யூஷனில் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ஈவனாக இருக்கும். வேறஸ் இந்த கொலைடல் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அது காரணம் அந்த பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒன்று இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிறதுனால அங்கே வந்து அந்த நம்பர் குறைஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 100 மாலிகுல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 மாலிகுல்ஸுமே தனித்தனியாக இருக்கும். வேறஸ் இங்கே வந்து நம்மளுடைய கொலைடல் சொல்யூஷனில் வந்து இந்த 50 வந்து ஒன்று சேர்ந்து ஒரு 50 குறைஞ்சி போச்சு. ஏன்னா அந்த 2 ஒன்று சேர்ந்து நமக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ அப்படி சேர்ந்து நமக்கு இங்கே
ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு நம்ம சைஸ் பெருசாக கொரடல் சொல்யூஷன் அது நம்ம இருக்கும். ஸோ கொரடல் சொல்யூஷனில் சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அங்கே நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இங்கே வந்து 50 ஆயிடுச்சு. ஏன்னா ரெண்டு சேர்ந்து இங்கே ரெண்டு பார்ட்டிகல் சேர்ந்து ஒரு பார்ட்டிகலாக கன்வெர்ட் ஆகி இங்கே 50 பார்ட்டிகல் தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது யாருக்கு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ சொல்யூஷனுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகம். ஸோ அப்போ இங்கே தான் நமக்கு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். நம்மளோட கொரடல் சொல்யூஷனில் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கம்மியாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் அசோசியேட்டட் மாலிகுல்ஸ். அசோசியேட்டட் மாலிகுல்ஸ்னா நம்ம இப்போ சொன்னோமே இந்த கொலைட்ஸ் தான் அசோசியேட்டட் மாலிகுல்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சிங்கிள் பார்ட்டிக்கல் இல்லாமல் அது கொஞ்சம் ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகி இந்த சிங்கிள் பார்ட்டிக்கல் இதே வந்து ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் ஜாயின் ஆகி ஒரு கொலைட்ஸாக ஃபார்ம் ஆகும். இதே சஸ்பென்ஷன் சொன்னால் அது இன்னும் நிறைய பார்ட்டிகல் சேர்ந்து கொஞ்சம் பிக் சைஸில் ஃபார்ம் ஆகும். அது சஸ்பென்ஷன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஜாயின் ஆகி நமக்கு கொலைட்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த கொலைட்ஸ் அப்படி ஃபார்ம் ஆன அப்புறம் அங்கே நம்ம பார்க்கும்பொழுது அந்த நம்பர் கம்மியாகுது. அதனால நம்ம காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸும் எல்லாமே கம்மியாக இருக்குது. விச் மீன்ஸ் அங்கே வேப்பர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அந்த எலவேஷன் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் அதுவுமே கம்மியாக இருக்கும். அந்த டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுமே கம்மியாக இருக்கும். ஆஸ்மோட்டிக் ப்ரெஷருமே கம்மியாக இருக்கும். தென் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஸோ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம்னா அது வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். யாருக்கு? இந்த கொரடல் சொல்யூஷனுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா அது 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ரௌனியன் மொமெண்ட், டிஃப்யூஷன் அண்ட் செடிமெண்டேஷன். ஸோ ப்ரௌனியன் மொமெண்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தது தான். அது என்னன்னா நம்மளுடைய சொல்யூஷனில் வந்து பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒன்று ஹிட் ஆகி அது வந்து கண்டினியூஸ் ஜிக்ஸாக் மொமெண்ட்டில் போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அது வந்து கீழே செட்டில் ஆகாமல் அது வந்து போயிட்டே இருக்கும். அதான் ப்ரௌனியன் மொமெண்ட் நம்ம சொல்லிட்டோம். ஸோ ப்ரௌனியன் மொமெண்ட் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எப்பவுமே என்ன நடக்கும்? ஹையர் கான்சன்ட்ரேஷனில் டிஃப்யூஷன் நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னோம். டிஃப்யூஷனாக அந்த பரவி சொல்கிறது. அந்த ட்ரை டிஷ்யூவில் நம்ம ஒரு ட்ராப் இங்க் விடும்பொழுது அது மெல்ல ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? அதுதான் டிஃப்யூஷன். ஸோ அந்த மாதிரி டிஃப்யூஷன் ஆகிறது வந்து எப்பவுமே ஹை கான்சன்ட்ரேஷன் இருந்தால் லோ கான்சன்ட்ரேஷன் நோக்கி போகும். சரிங்களா? ஸோ ஹவவர் பிக் சைஸ் வந்து டிஃப்யூசர்ஸ் டு லெஸ் ஸ்பீடு. ஸோ அது வந்து சைஸ் பெருசாக இருக்குன்னு சொன்னாக்கா அது வந்து கொஞ்சம் குறைவான ஸ்பீடில் போகும். இதே வந்து அந்த பார்ட்டிகல் சைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் டிஃப்யூஷன். தேர்ட் பாயிண்ட் செடிமெண்டேஷன். ஸோ நம்ம யூஸ்வலாக கொலைட்ஸ்னால் என்ன சொன்னோம்? கொலைட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து அடியில் தங்காது. அது வந்து ஒரு ஸ்லோ மோஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சுற்றிக்கிட்டே இருக்கும். டியூ டு ப்ரௌனியன் மொமெண்ட்னால அது சுற்றிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து நம்ம ஓவர் த டைம் டிஸ்டர்பே பண்ணாமல் அதை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த டிஸ்டர்பே பண்ணல, அதை ஷேக் பண்ணலை, அந்த எதுவுமே பண்ணல. ஸோ பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹிட் ஆகி கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஹிட் ஆகிற ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். ஸோ குறைஞ்சிட்டு என்னாகும்? டியூ டு கிராவிட்டி மூலியமா அது மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே தங்க ஆரம்பிக்கும். பட் அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேஸ் தான். ரொம்ப நேரம் நம்ம டிஸ்டர்பே பண்ணாமல் வச்சிருந்தா மட்டும்தான் இது நடக்கும். ஸோ அது செடிமெண்டேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ கொரடல் பார்ட்டிகல்ஸோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனியன் மொமெண்ட், டிஃப்யூஷன் அண்ட் செடிமெண்டேஷன். இதுதான் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தா நமக்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, டிண்டால் எஃபெக்ட். ஸோ டிண்டால் எஃபெக்ட்மே நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இடம் வச்சுக்கோமே, இப்போ ஒரு டார்க் ரூம், அந்த டார்க் ரூமில் வந்துட்டு நம்ம சடனாக ஒரு விண்டோவை மட்டும் நம்ம திறக்கும் பொழுது அங்கே வந்து நல்லாவே அந்த வெளிச்சம் வந்து நல்லா பாஸ் ஆகும் சொல்லிப்போம். ஸோ அப்படி பாஸ் ஆகும்பொழுது நமக்கு நடுவில் அந்த குட்டியாக நம்ம பார்ட்டிகல்ஸ் நம்மளால் கண்ணாலே பார்க்க முடியும். அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இந்த ஏரில் இருக்கு இல்லையா? அது நம்ம நார்மலாக நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி அது வந்து அந்த இடத்த நம்ம ஃப்ளாஷ் லைட் பாஸ் பண்ணும்பொழுது அந்த இடத்துல வந்து பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நம்ம கண்ணுக்கு தெரியும். அது என்னன்னா அதுதான் நம்மளோட கொலைட்ஸு. ஸோ அந்த கொலைட்ஸ் மேலே நம்மளோட ஃப்ளாஷ் லைட் அடிக்கும்பொழுது அது வந்து அந்த லைட்டை ஸ்கேட்டர் பண்ணும். ஸோ ஸ்கேட்டர் ஆகும்போது நம்ம கண்ணுக்கு இது விசிபிளாக தெரியும். அதுதான் டிண்டால் எஃபெக்ட். ஸோ இதை நம்ம சொல்யூஷன் வச்சு சொல்லியிருந்தோம். இது நம்மளோட ட்ரூ சொல்யூஷன். ஸோ ட்ரூ சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா கொலைட்ஸ் வந்து அந்த ட்ரூ சொல்யூஷனில் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். அங்கே வந்து பெருசாக வந்து நம்ம லைட் அடித்தாலும் நமக்கு விசிபிளாக தெரியாது. வேறாஸ் கொலைட்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்குமா. ஸோ அது மேலே நமக்கு லைட் படும்பொழுது அந்த லைட் மேலே அந்த பார்ட்டிகல்ஸ் மேலே லைட்டு பட்டு அது வந்து ஸ்கேட்டர் ஆகும். ஸோ ஸ்கேட்டர் ஆகி நம்ம கண்ணுக்கு அந்த லைட் பீம் விசிபிளாக தெரியும். ஸோ அதுதான் கொரடல் சொல்யூஷன். வேற சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் அதே கேஸ் தான். சஸ்பென்ஷனில் இன்னும் பார்ட்டிகல் சைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பார்ட்டிகல் சைஸ் அதிகமாக இருக்கும் பொழுது அங்கேயுமே லைட்டு பட்டு நமக்கு நல்லா வெளிச்சமாக தெரியும். ஸோ இதை பற்றி சொல்கிறது இந்த டிண்டால் எஃபெக்ட். When light passes through a solid, its path become visible because of scattering of light by particles. It is called a Tyndall effect. So இந்த Tyndall effect பார்த்தீங்கன்னா நமக்கு லியோஃபோபிக் கொலைட்ஸில் வந்து நல்லாவே லியோஃபோபிக்கில் பார்த்தீங்கன்னா
well defined. Whereas லியோஃபிலிக்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வீக். ஸோ லியோஃபோபிக் கொலைட்ஸ் நம்ம சொன்னோம். லியோஃபோபிக்னா என்ன, வாட்டர் ஹீட்டிங். ஸோ லியோஃபோபிக்ல பார்த்தீங்கன்னா அந்த சால் வந்துட்டு அங்கே நம்ம டிண்டால் எஃபெக்ட் பண்ணும்போது நல்லாவே விசிபிளாக தெரியும் அந்த லைட் பீம். வேற லியோஃபிலிக் சாலில் பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன சொன்னோம், அங்கே ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்துட்டு இந்த டிண்டால் எஃபெக்ட் வந்து பெருசாக தெரியாது, வீக்காக தான் தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. Okay, thus the Tyndall effect confirms the heterogeneous nature of the colloidal solution. Tyndall effect has been observed by an instrument called ultramicroscope. So இந்த Tyndall effect பார்த்தீங்கன்னா ஏதோ வச்சு அப்சர்வ் பண்ணுறோம் பார்த்தா ஒன்லி பை அல்ட்ரா மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இந்த டிண்டால் எஃபெக்ட் வந்து இப்போ எனி சொல்யூஷன் வந்துட்டு இந்த டிண்டால் எஃபெக்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுதுன்னு சொன்னால், இப்போ பாருங்க நம்ம ட்ரூ சொல்யூஷன் வந்து டிண்டால் எஃபெக்ட்டுக்கு ஆன்சர் பண்ணதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இங்கே லைட் பீம் நாட் விசிபிள். ஸோ இதுக்குள்ளே லைட் பீம் போகுது, உள்ளுக்குள்ளே நமக்கு எதுவுமே தெரியல. ஸோ அப்போ இது டிண்டால் எஃபெக்ட்டுக்கு ஆன்சர் பண்ணலை அப்படின்னா இது ஹெட்ரோஜினஸ் மிக்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ அண்டர் சொல்யூஷன் நமக்கு இருக்குது, ஒரு அன்னோன் சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன், அது நமக்கு என்னன்னு தெரியல. இப்போ நம்ம அது கண்டுபிடிக்கணும், அது ஹோமோஜினியஸா ஹெட்ரோஜினியஸா நம்ம கண்டுபிடிக்கணும். பட் நம்ம வெறும் கண்ணால பார்க்கும்போது நமக்கு சரியா தெரியல. அதனால நம்ம என்ன பண்றோம், இப்போ மில்க் வச்சுக்கோ, மில்க்ன்றது அது ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் தான். பட் நம்ம மில்க்ல வந்து நமக்கு தெரியுதா, அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஒரு ஈவனான ஒரு கலர் தான் தெரியும். ஸோ இங்க அதான் மில்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மில்க் தான். இப்போ மில்க் கொடுத்துருக்காங்க. இப்போ மில்க் நம்ம வெறும் கண்ணால பார்க்கும்போது நமக்கு பார்ட்டிகல்ஸ்லாம் தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், அது மேலே லைட் அடிச்சு பார்க்கும்பொழுது நமக்கு அங்கே அங்கே வந்து ஸ்கேட்டர் ஆகி போகுது. அதனால அது வந்து டிண்டால் எஃபெக்ட் ஆன்சர் பண்ணுது. அப்போ இது கண்டிப்பாக ஹோமோஜினஸ் மிக்சர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணலாம். சஸ்பென்ஷன்ல அப்படிதான். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே நமக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து பெருசா இருக்கு, அது மேலே நம்ம அடிக்கும்பொழுது ஸ்கேட்டர் பண்ணுது. அப்போ அதுவுமே நமக்கு ஆன்சர் சொல்லுது. அப்போ இந்த சொல்யூஷனுமே நமக்கு ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டிண்டால் எஃபெக்ட் மூலமா நம்ம அது ஹோமோஜினியஸா ஹெட்ரோஜினியஸா நம்மளால சொல்ல முடியும். ஓகே, அதே இந்த ஸ்லைட்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா டெய்ல் ஆஃப் காமெட். இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் அந்த வால் நட்சத்திரம் பற்றி சொல்லுவோம். அது வால் நட்சத்திரம்னா அது பின்பக்கம் வந்துட்டு அந்த ரொம்ப ஒரு மாதிரி வால் மாதிரி போகும், இந்த மாதிரி ஒரு வால் மாதிரி அது போகும். சம்திங் நம்ம ஸ்டார் மாதிரி இருக்குன்னு சொன்னா, இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா அது வால் பகுதி வந்து நல்லா ஒரு ஷைனிங்கா தெரியும். நம்ம வானத்துல இருந்து பார்க்கும்பொழுது ஷூட்டிங் ஸ்டார், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, காமெட் ஷூட்டிங் ஸ்டார்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதோட வால் பகுதி வந்து டெய்ல் வந்துட்டு ரொம்ப பிரைட்டா நமக்கு தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது. அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா அது காரணம் கொலைட்ஸ் தான். அது என்னன்னா அந்த காமெட் வந்து மூவ் ஆகும், சரிங்களா. ஸோ அந்த காமெட் வந்து இந்த ஸ்கை இருக்கு வச்சுக்கோங்களேன், இதான் ஸ்கைக்குன்னா அது ரொம்ப ஃபாஸ்டா வேகமா அது மூவ் ஆகும். இப்படி இருக்குன்னு சொன்னா அது வந்து வேகமா மூவ் ஆகும். ஸோ வேகமா மூவ் ஆகும்பொழுது அதோட கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்லாம் மெல்ல மெல்ல கொஞ்சம் ட்ராப் ஆகும், கொஞ்சம் சிந்தும். ஸோ ரொம்ப மைனூட்டான குவான்டிட்டி தான், சரிங்களா. ஸோ மைனூட்டான குவான்டிட்டி சிந்தும். ஸோ அது சிந்தும் பொழுது அந்த இடத்துல லைட் பட்டு நமக்கு ஸ்கேட்டர் ஆகி தெரியுது, அவ்வளோதான். இதுதான் வந்து அந்த கான்செப்ட் ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்கன்னா காமெட்டோட டெய்ல் வந்துட்டு நமக்கு வெளிச்சமாக தெரியறதுக்கு காரணம் இதுதான். அது அவ்வளோ வேகமாக போகும்பொழுது அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் நடுவில் ட்ராப் ஆகும், ஐ மீன் அது வால் வழியாக நமக்கு ட்ராப் ஆகும். ஸோ அப்போ ட்ராப் ஆகும்பொழுது அந்த இடத்துல லைட் பட்டு நமக்கு வெளிச்சம் தருது, இதை கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்கை. ஸோ ஸ்கை பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ அப்பியர் ஆகுது. அதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டிண்டால் எஃபெக்ட் தான். என்ன பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகி அங்கே இருக்க பார்ட்டிகல்ஸ் மேலே நம்ம லைட் படுது. ஸோ லைட் பட்டு நமக்கு ஸ்கேட்டர் ஆகி அகைன் ஒரு கலராக தெரியுது. இதுதான் ப்ளூ ஸ்கைக்கான ஒரு ரீசன். நெக்ஸ்ட் சி வாட்டர் கலர். Blue color of water in a sea is caused by the scattering of blue light by water molecules. So water molecules இங்கே பார்த்தீங்கன்னா சீல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கா. ஸோ அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் மேலே நம்மளோட லைட் படும்பொழுது அது வந்து நமக்கு ஸ்கேட்டர் ஆகி நமக்கு ஒரு கலராக தெரியுது. இதுதான் ப்ளூ கலர் ஆஃப் த சீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சி வந்து நம்ம ப்ளூ கலராக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சன்லைட் இன் டார்க் ரூம். ஸோ டார்க் ரூமில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய டஸ்டெல்லாம் இருக்கும். ஒரு டார்க் ரூம் பூட்டி வச்சுன்னு சொன்னால் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சடனாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணும்பொழுது அங்கே வெளிச்சம் வரும். ஸோ வெளிச்சம் வந்து அது மேலே வந்து அந்த வெளிச்சம் வந்தோடனே அந்த பார்ட்டிகல்ஸ் மேலே பட்டு நமக்கு அந்த லைட் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ இங்கேயும் டிண்டால் எஃபெக்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 4 பாயிண்ட்ஸ். 5th ஒன் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து 3 ஃபினாமினா பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபோரசிஸ், எலக்ட்ரிக் டபுள் லேயர் தியரி அண்ட் எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ். இந்த 3 சேர்ந்தது தான் இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ நம்ம எலக்ட்ரோஃபோரசிஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொலாய்டல் சொல்யூஷனில் என்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கு, பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கா இல்லை நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த செட்டப் பாருங்களேன்.
இதில் வந்துட்டு ஒரு யூ டைப் ஒரு டியூப் இருக்குது. ஸோ இந்த டியூபுக்குள்ளே வந்து நம்மளோட கொலைடல் சொல்யூஷனை ஊற்றிடும். கொலைடல் சொல்யூஷனை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் வந்து நம்மளோட எலக்ட்ரோட்ஸை பிளேஸ் பண்ணிடும். கேத்தோடு ஆனோடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செட்டப் ரெடி பண்ணிட்டோம். இப்போது நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்மளுடைய கேட்டயான்ஸ் வந்துட்டு கேத்தோட நோக்கியும் ஆனியான்ஸ் வந்து ஆனோட நோக்கி போகும். ஓகே, இஃப் நம்மளுடைய நம்ம சொல்யூஷனில் வந்துட்டு ஒன்லி பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எதை நோக்கி போகும்னா கேத்தோட நோக்கி போகும். ஆர்எல்ஸ் இதே வந்து ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எல்லாமே வந்து ஆனோட நோக்கி போகும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் அது எந்த பக்கம் நோக்கி போகுதோ அதை மாதிரி நம்ம வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன இருக்குன்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா the phenomenon of movement of colloidal particles under an applied electric field. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும் பொழுது நம்மளோட கொலடால் பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகும். நல்லா வச்சுக்கோங்க, அந்த டிஸ்பர்ஸ்டு மீடியம் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷன் அப்படியே தான் இருக்கும். ஒன்லி நம்மளோட டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அந்த கொலடால் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் மூவ் ஆகி நம்மளுடைய கேத்தோட நோக்கி அதாவது எலக்ட்ரோட நோக்கி போகும். வேற அது வந்து கேட்டையான அந்த கேத்தோட நோக்கி போகும். இதே நெகட்டிவ் ஆனயான்ஸாக இருந்தால் ஆனோட நோக்கி போகும். இது எலக்ட்ரோஃபோரோசிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் தியரி. ஸோ எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் தியரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது உங்கள் புக்கில் இதில் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் தியரி. சரி, இப்போ நான் உங்களுக்கு இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்க, இந்த டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது யூஸ்வலாக நம்மளுடைய ஒரு கொலடால் சொல்யூஷன் இருக்குது. ஸோ கொலடால் சொல்யூஷனில் நமக்கு டிஸ்பர்ஸ்டு மீடியம் இருக்குது, டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. இப்போது அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸும் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா? நம்ம முன்னாடி என்ன பேசியிருந்தோம், ஒன்லி அது வந்து அதுக்குள்ளே வந்து பார்ட்டிகல்ஸ் இருக்கும், மீடியம் இருக்கும். அதாவது டிஸ்பர்ஸ்டு மீடியம் சொன்னோம், சால்வெண்ட்னும் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து சொல்யூட்னும், இது ரெண்டும் பற்றி தான் பேசியிருப்போம். இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன சொல்லணும், அது வந்து அதுக்குள்ளே சார்ஜஸ் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு ரெண்டு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுறது தான் இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொலடால் சொல்யூஷனில் வந்துட்டு இந்த ரெண்டு டூ டைப்ஸுமே இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிகல் இருக்குது, இங்கே நெகட்டிவ் பார்ட்டிகல் இருக்குது. அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனுக்குள்ள அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் பார்ட்டிகளுக்கு இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த பார்ட்டிகல் பாசிட்டிவ், இந்த பார்ட்டிகல் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னால் இப்போ இது சுற்றி ஒரு லேயர் ஆஃப் கவுண்டர் அயான்ஸ், இது ஆப்போசிட் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி இது வந்து பாசிட்டிவ்ன்றதால நமக்கு சுற்றிலும் வந்து ஆப்போசிட் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து இது சரௌண்ட் பண்ணிக்கிச்சு. வேறாஸ் இது வந்து நெகட்டிவ் ஆச்சுன்னு சொன்னால் இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ். இங்கே பாருங்கள், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகலாக இருந்தால் அது சுற்றிலும் நமக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிடும். இது இருக்கா, இது ஒரு லேயர். இந்த லேயர் பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லேயர் பேர் தான் நமக்கு இன்னர் ஃபிக்ஸ்டு லேயர் சொல்லுவாங்க. ஸோ இன்னர் ஃபிக்ஸ்டு லேயர். ஸோ இந்த லேயர் பேர் இன்னர் ஃபிக்ஸ்டு லேயர். ஸோ இந்த லேயர் வந்துட்டு டைட்டாக பவுண்ட் ஆயிருக்கும், ஒன்று க்ளோஸராக பவுண்ட் ஆயிருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ அப்புறம் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த லேயருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆகும். அது பார்த்தீங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கும். போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்த்தாப்பில் இருக்கும், இப்படி இருக்கும். பட் ஆனால் அது வந்து லூஸ்லி பவுண்டாக இருக்கும். இந்த மாதிரி பவுண்டேஜ் சொன்னால் இது வந்து ஒரு செகண்ட் லேயர் நமக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர். ஸோ இந்த செகண்ட் லேயருக்கு நேம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் மூவபிள் லேயர் சொல்லலாம். இது வந்து மூவபிள் லேயர் தான், இல்லைன்னா அவுட்டர் டிஃப்யூஷன் லேயர்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு இன்னர் ஃபிக்ஸ்டு லேயர். ஸோ செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மூவபிள் லேயர். ஓகேங்களா? சரி, ஓகே, இதுதான் நம்மளுடைய டபுள் லேயர் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. இதோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா டபுள் லேயர், எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் தியரி. ஸோ இதான் அந்த டபுள் லேயர். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொல்யூஷனில் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அந்த ஒரு பார்ட்டிக்கலை சுற்றி அதோட கவுண்டர் அயான்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணிக்கும். பாசிட்டிவ்னா நெகட்டிவ் அயான்ஸ் சுற்றி சரௌண்ட் பண்ணிக்கும், ஒரு லேயராக சரௌண்ட் பண்ணிக்கும். அந்த லேயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் ஆஃப் அயான்ஸும் சரௌண்ட் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே மிக்ஸ்டப்பாக ஒரு லேயராக சரௌண்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ இதுதான் இந்த டபுள் லேயர். இந்த டபுள் லேயர் இருக்கிறதுனால நமக்கு என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கலும் இன்னொரு பார்ட்டிக்கலும் கொலடால் சொல்யூஷனில் ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கலும் ஒன்று சேராது. இப்போ இன்கேஸ் ஒன்று சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒன்று சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒரு பிக் சைஸ் ஆயிரும். ஸோ பிக் சைஸ் ஆச்சுன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அது அடியில் தங்கிடும். ஸோ அடியில் தங்கிருச்சுன்னா நமக்கு என்னது, அது கொலடால் சொல்யூஷன் வந்து லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ யூஸ்வலாக கொலடால் சொல்யூஷன் வந்துட்டு என்ன பண்ணணும், அது வந்து தனித்தனியாக மூமெண்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கணும்.
அது ஒரு ஒரு ஸ்லோ மோஷன்லேயே சுற்றிட்டு இருக்கணும், அடியில் தங்கக்கூடாது, அதுதான் சொல்லியிருந்தோம். இப்போது இன்கேஸ் அது ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகி இப்போது இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ இது இனிஷியலாக இருக்குது. வேறாஸ் இது வந்து இந்த பார்ட்டிக்கல் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிக் சைஸ் பார்ட்டிக்கல் உருவாயிடுச்சுன்னு சொன்னால் அது நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது அடியில் தங்கிடும். ஸோ அடியில் தங்க ஆரம்பிச்சுன்னு சொன்னால் நமக்கு அது குழாய் சொல்யூஷனாக இருக்காது. அதனால அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம், எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர். இப்போ ஒரு பார்ட்டிக்கலுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி 2 லேயராக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ ஒரு பார்ட்டிக்கலும் இன்னொரு பார்ட்டிக்கலும் ஃபார்ம் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பார்ட்டிக்கல். ஸோ இந்த பார்ட்டிக்கலை சுற்றி ஒரு லேயர் இருக்குது அண்ட் அதுக்கு அடுத்தும் இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இது பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நியர்பை பார்ட்டிகளுக்கும் இப்போ சுற்றில ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும் அண்ட் இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகளுக்கும் சுற்றி இந்த டபுள் லேயராக ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த டபுள் லேயர் ஃபார்ம் ஆனதால் இப்போது அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. ஸோ ஒட்டாமல் இருக்கிறதால நமக்கு அடியிலையும் தங்காது. ஸோ இதுதான் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் தியரியோட ஒரு நம்ம பெனிஃபிட்னு வச்சுக்கலாமே. ஸோ இதான் ஒரு அட்வான்டேஜ். ஓகே, இப்போ நம்ம ஜீட்டா பொட்டென்ஷியல் ஒன்று படிப்போம். ஸோ ஜீட்டா பொட்டென்ஷியல்ன்றது இந்த 2 லேயர் இருக்கு இல்லையா, நம்மளோட டபுள் லேயர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டபுள் லேயருடைய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை பற்றி சொல்கிறதா இந்த ஜீட்டா பொட்டென்ஷியல். ஸோ இங்கே பாருங்கள், ஜீட்டா பொட்டென்ஷியல் இஸ் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸ்டு லேயர்ஸ் ஆஃப் அயான்ஸ். ஸோ இங்கே ஃபிக்ஸ்டு லேயர் இருக்கு இல்லையா, நம்மளோட ஃபிக்ஸ்டு லேயர் ஆஃப் அயான்ஸுக்கும் அயான்ஸ் அட்டாச் டு த கொரல் பார்ட்டிகல்ஸ் அண்ட் த சரௌண்டிங் லிக்விட். ஸோ சரௌண்டிங் லிக்விட்ஸுக்கும் நம்மளோட ஃபிக்ஸ்ட் லேயருக்கு அயான்ஸுக்கும் உள்ள அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை பற்றி சொல்கிறத நம்ம ஜீட்டா பொட்டென்ஷியல். இட் மெஷர்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் ப்ரெசென்ட் ஆன் த கொரல் பார்ட்டிகல். ஸோ இந்த ஜீட்டா பொட்டென்ஷியல் வந்து எதை இது பண்ணுது, எதை நமக்கு டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுது. எது அந்த கொரல் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன மேக்னிடியூட்ல இருக்குன்னு நமக்கு சொல்லும். இப்போ ஹை ஜீட்டா பொட்டென்ஷியல் வேல்யூ இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து இப்போ நம்ம ஜீட்டா பொட்டென்ஷியல் என்ன பார்த்துட்டோம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸ்ட் லேயர் ஆஃப் அயான்ஸ் அண்ட் அரௌண்ட் தி கொரல் பார்ட்டிகல். ஸோ இதுதான் வந்து நம்ம ஜீட்டா பொட்டென்ஷியல். ஸோ இந்த ஜீட்டா பொட்டென்ஷியல் வந்துட்டு ஹையாக இருந்துச்சு, அது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம். இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் சொன்னால் நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் நிறைஞ்சுன்னு சொன்னால் அப்போ வந்து அங்கே ஜீட்டா பொட்டென்ஷியல் வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கும். இதே பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் நிறைஞ்சுன்னு சொன்னால் அங்கே ஜீட்டா பொட்டென்ஷியல் பாசிட்டிவ்ல இருக்கும். ஓகே, இப்போ வேற பாசிட்டிவ் நெகட்டிவ் பட் ஒரு ஹை லெவல் இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்னா அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கான ரிப்பல்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கோடல் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ரிமைன்ஸ் செப்பரேட். ஸோ ஸ்ட்ராங் ரிப்பல்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பார்ட்டிகல்ஸ் அங்கங்கே இருக்கும். ஸோ அது சுற்றிலும் டபுள் லேயர் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா அந்த டபுள் லேயர் வந்து நீங்கள் செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து யாராலையும் அட்டாக் பண்ண முடியாது, அட்டாக் பண்ணுறதோ இல்லை யாரும் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போக முடியாது. வேற அவங்க ஸ்ட்ராங்காக இல்லைன்னா என்ன ஆகும், அந்த டபுள் லேயரை உடைச்சிட்டு அந்த உள்ளக்க பார்ட்டிக்கெல்லாம் அவங்க இழுத்துருவாங்க. ஸோ அதுதான் இங்கே அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டபுள் லேயர் வந்து நமக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி, அந்த கார்டு இருக்கிறதுனால நம்மளோட பார்ட்டிகல் சேஃபாக இருக்குது, எது கூடயும் வந்து அக்ரிகேட் ஆகாமல். ஸோ இப்போ அந்த ஜீட்டா பொட்டென்ஷியல் வேல்யூ வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா ஹை செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹையாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஹை செக்யூரிட்டி. அப்போ அது வந்து நமக்கு கொயாகுலேட் ஆகாது. கொயாகுலேட்னாலும் நமக்கு அந்த இதுனாலும் அக்ரிகேட்னாலும் ஒன்று தான். ஸோ அது கொயாகுலேட் ஆகாது, அதனால நமக்கு அந்த சொல்யூஷனும் ஸ்டேபிளாக இருக்கும். வேறஸ் லோ ஜீட்டா பொட்டென்ஷியல் வேல்யூ இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து வீக் ரிப்பல்ஷன் தான் இருக்கும். ஸோ வீக் ரிப்பல்ஷன் நடந்து ஸோ என்ன ஆகும், அது வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கோ கம் டுகெதர் அண்ட் கொயாகுலேட் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும் ஈஸியாக. ஸோ ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே நமக்கு என்ன அர்த்தம், அது நம்மளுடைய கொயல் சொல்யூஷன் வந்து லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ தேர்ஃபோர் ஜீட்டா பொட்டென்ஷியல் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தட் டிட்டர்மைன்ஸ் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ கொலடல் சொல்யூஷன். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ கேட்டுருவாங்க ஜீட்டா பொட்டென்ஷியல் ஃபேக்டர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஸ்டெபிலிட்டியை ஒரு கொலடல் சொல்யூஷனோட ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் தியரி. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லேயர் இருக்குது, என்னென்னு பாருங்கள், இன்னர் ஃபிக்ஸ்டு லேயர் அண்ட் அவுட்டர் டிஃப்யூஸ் லேயர்னு 2 லேயர் இருக்குது. ஸோ இந்த 2 லேயரை தாண்டி தான் நமக்கு ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னா அதுக்கு 2 லேயர் சரௌண்ட் ஆகிடும், அண்ட் இன்னொரு பார்ட்டிகல் இருக்குன்னா அதுக்கும் 2 லேயர் சரௌண்ட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா பார்ட்டிகல்ஸுக்குமே 2 லேயர் சரௌண்ட் ஆயிருக்கிறதுனால இது இந்த பார்ட்டிகளும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகளும் நமக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காம அது வந்து தனி செப்பரேட்டாக நமக்கு சுற்றிக்கிட்டு இருக்கும். இதுதான் அதோட காரணம் கூட. ஓகே,
When two colloidal particles come close together, they have the same type of surface charge. Since like charges repel each other and the particle push over, so they always, instead of sticking together, this repulsion prevents the particles from clumping and settling down, therefore keeping the colloidal solution stable. So இந்த சார்ஜஸ் ரிப்பல்ஷன் இருக்கு இல்லையா, ஒன்னோட ஒன்று ரிப்பல்ஷன் நடக்குதா, ஸோ இந்த ரிப்பல்ஷனாலேயும் அது வந்து ஒன்னோட ஒன்று, இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட பார்ட்டிகல். ஸோ நம்ம பார்ட்டிகல் வந்து நெகட்டிவ் பார்ட்டிகல் வச்சுக்கோங்க, நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு. ஸோ அது சுற்றில பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அண்ட் இது ஒரு அனதர் பார்ட்டிகல். இந்த பார்ட்டிகலும் வந்துட்டு இதுவே ஒரு நெகட்டிவ் பார்ட்டிகல் வச்சுக்கோங்களேன், இங்கேயும் ஒரு பாசிட்டிவ் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த ரெண்டு பார்ட்டிகளும் உள்ள இங்கே நெருங்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கா ஃபுல்லாக வந்து டைட்டாக பவுண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த ரெண்டு பார்ட்டிகள் நெருங்கும் பொழுது அந்த பாசிட்டிவ் லேயரும் ஒன்று ரிப்பல் ஆகி அது வந்து சேர விடாது, தனித்தனே பிரித்து கொண்டு போயிடும். அதுதான் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் பண்ணுது இந்த எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் தேரி. பட் இந்த டபுள் லேயர் தேர்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 3 தியரிஸ் மாதிரி இருக்கும். பட் நம்ம அதையும் நமக்கு இங்கே தேவையில்லை. பட் இந்த டபுள் லேயர் மட்டும் என்ன சொல்லுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ். ஸோ ஆஸ்மோசிஸ் பார்த்தீங்கன்னா when an electric current is passed through a colloidal solution and the particles are prevented from moving, the liquid moves towards one of the electrodes. This phenomena is called electroosmosis and it is opposite to electrophoresis, where the colloidal particles move and the liquid remains stationary. So நம்ம electrophoresisல என்ன சொல்லியிருப்போம், நம்ம யூடியூப் ஒன்று எடுத்திருப்போம். அதில் வந்துட்டு நம்மளோட சொல்யூஷன், நம்மளோட லிக்விட் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே அது மூவ் ஆகாது. நம்மளோட பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம கரண்ட்டை கொடுக்கும்பொழுது அந்த பார்ட்டிகல்ஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரோனை நோக்கி போகும். இந்த எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸில் வந்து அப்படியே உள்டா. இங்கே என்ன நடக்கும்னா, நம்ம கரண்ட்டை கொடுக்கும்பொழுது நம்மளுடைய அந்த சொல்யூஷன் வந்துட்டு அது வந்து அந்த சொல்யூஷன் வந்துட்டு எலக்ட்ரோனை நோக்கி போயிடும். அந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் அங்கேயே ரிமைன் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அது நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் ஃபினாமினா நம்ம பண்ணும்பொழுது நமக்கு அதாவது நம்ம கரண்ட்டை கொடுக்கும்பொழுது நம்மளுடைய அந்த சொல்யூஷன் வந்துட்டு மூவ் ஆகும். வேறஸ் நம்மளுடைய டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அந்த சால்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொரடல் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும், வேறஸ் லிக்விட் தான் நமக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, பட் எலக்ட்ரோஃபோரசிஸில் வந்து நமக்கு கொரடல் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும், லிக்விட் ஸ்டேஷனரியாக இருக்கும். எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸில் நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும், நம்மளோட இந்த சால்வெண்ட் தான் வந்து மூவ் ஆகி போகும். இதை பற்றி சொல்கிறது எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ். ஸோ இதான் அதோட செட்டப். ஸோ இங்கே பாருங்கள், இதான் நம்மளுடைய அந்த பார்ட்டிகல்ஸ். நம்ம இனிஷியலி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த கொரடல் சொல்யூஷனை உள்ளுக்குள்ளே பாஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலக்ட்ரோட்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோட்ஸ் இங்கேருந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் நம்ம ஆன் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா என்ன ஆகுனா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செமி பெர்மியபிள் லேயர். இந்த செமி பெர்மியபிள் லேயர் இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணும், இந்த லேயர் வந்து ஒன்லி வாட்டரை மட்டும்தான் உள்ளுக்குள்ளேருந்து வெளியே தள்ளும். வேறாச்சும் அந்த சால்ட் பார்ட்டிகல்ஸை வந்து இதுக்குள்ளேருந்து இந்த பக்கம் தள்ளாது. அதனால நம்ம கரண்ட்டை கொடுக்கும்பொழுது ஒன்லி வாட்டர் மட்டும் உறிஞ்சப்படும். ஸோ இந்த வாட்டர் உள்ளுக்குள்ள இருக்க வாட்டர் இல்லை அந்த சால்வெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சால்வெண்ட் மட்டும் உள்ளுக்குள்ளேருந்து இப்படி உறிஞ்சப்பட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்போ ஒன்லி அந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த ரிமைன் ஆட இங்கேவே. ஸோ இந்த ரிமைன் ஆகி லைக் ஃபில்டர் போல் இங்கே இதுவே ரிமைன் ஆகிட்டு இங்கேவே நம்ம உள்ளுக்குள்ள மாட்டிக்கும். வாட்டர் மட்டும் நம்ம வெளியே எடுத்து இந்த பக்கம் வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த அவுட்லெட் இருக்கு இல்லையா, ஸோ இது வழியாக நமக்கு வாட்டர் அந்த சால்வெண்ட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ். இப்போ அகைன் இந்த ரெண்டு ஃபினாமினாவும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபோரசிஸில் வந்துட்டு நம்ம கரண்ட்டை கொடுக்கும்பொழுது நம்மளோட கொரடல் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும். கொரடல் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகி அந்த எலக்ட்ரோட நோக்கி போச்சுன்னு சொன்னால் அது எலக்ட்ரோஃபோரசிஸ்னும். வேறஸ் நம்ம கரண்ட்டை கொடுத்து நம்மளுடைய வாட்டர் அங்கே நம்ம கொரடல் சொல்யூஷனில் இருக்க அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, டிஸ்பர்ஸ்டு மீடியம் வந்துட்டு எலக்ட்ரோனை நோக்கி வந்துச்சுன்னா அது எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரோஃபோரசிஸில் பார்த்தீங்கன்னா லிக்விட் ரிமைன் ஸ்டேஷனரி, அது வந்து மூவ் ஆகாமல் அது அப்படியே இருக்கும். வேறஸ் இங்கே வந்து எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கொரடல் பார்ட்டிகல்ஸ் தான் வந்துட்டு அந்த செமி பெர்மியபிள் லேயர், ஸோ அதுக்குள்ளேயே வந்து ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ நம்ம கரண்ட்டை கொடுக்கும்பொழுது நம்மளோட ஒன்லி அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த டிஸ்பர்ஸ்டு மீடியம் அந்த லிக்விட் தான் வந்து இழுக்கப்படும். நம்ம அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுக்கும்பொழுது அங்கே வந்து இழுக்கப்பட்டு தண்ணி மட்டும் வெளியே வந்துடும். ஒன்லி அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த செமி பெர்மியபிள் லேயர்லேயே வந்து அங்கே உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரக் ஆகிட்டு நமக்கு தண்ணியாக மாட்டிக்கும். ஸோ இப்படி தான் நமக்கு இந்த ரெண்டு ஃபினாமினா ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
ஆரிஜின் ஆஃப் த சார்ஜ் ஆன் கொரடல் பார்ட்டிகல்ஸ். ஸோ நம்ம இந்த யூனிட் பிகினிங்லேருந்தே நமக்கு இந்த ஒரு கொரடல் சொல்யூஷன்னா அதை டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இருக்கும், டிஸ்பர்ஸ்டு மீடியம் இருக்கும் அப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நம்ம சார்ஜை பற்றி பேசவே இல்லை. சடனாக அந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி வரும்பொழுது நம்ம சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் வரத்துக்கு சில ரீசன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீசனால தான் வந்து இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து சார்ஜ் அக்வயர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 3 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிசோசியேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் மாலிகுல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கொரடல் சொல்யூஷனில் வந்து நிறைய வந்து பார்ட்டிகல்ஸ் இருக்குது, மாலிகல்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி நம்ம இது எடுத்துப்போமே, வாட்டர் வச்சுப்போமே. ஸோ வாட்டர் வந்துட்டு அதுவுமே மாலிகல்ஸ் தான் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நம்ம டிஸ்பர்ஸ்டு மீடியம், நம்ம அதோட டிஸ்பர்ஸ்டு ஃபேஸுமே இருக்குது. இப்போ எனி லிக்விட்னாலும் அதுவுமே மேடப் ஆஃப் மாலிகுல்ஸ் தான். ஸோ அந்த மாலிகுல்ஸ்னு இருக்கும். ஸோ நம்மளுடைய டிஸ்பர்ஸ்டு ஃபேஸுமே அதுவுமே ஒரு மாலிகுல்ஸ் தான். ஸோ அதில் பில்டப் ஆனது தான் இந்த பார்ட்டிகல்ஸ் இதெல்லாமே சொல்லுவோம். ஸோ அந்த மாலிகுல் வந்துட்டு ஒன்று பிரேக் ஆகி நமக்கு அயான்ஸாக கிடைக்கும். அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்க, டிசோசியேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டிசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாலிகுல்ஸ் வந்துட்டு ஒன்று பிரேக் ஆகி நமக்கு கேட்டையான் அண்ட் ஆனியனாக பிரிஞ்சிருக்கும். ஸோ இதன் மூலிமா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு சார்ஜ் அக்வயர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரீசன், டியூ டு டிசோசியேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் மாலிகுல். இது மூலயமா அது சார்ஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கொரடல் பார்ட்டிகல்ஸ்க்கு. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிஃபிகேஷன். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் எலக்ட்ரிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொரடல் சொல்யூஷனில் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஸ்டு மீடியம் இருக்குமா. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்துட்டு அந்த மாலிகுல்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அந்த மாலிகுல்ஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணும், ஒன்னோட ஒன்று மோதும். நம்ம வந்து ஒன்னோட ஒன்று மோதுறதுனால என்ன ஆகும், அது வந்து ரப் ஆகும், அங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகிறதுனால அந்த இடத்துல ஒரு சார்ஜ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரீசன். ஸோ டியூ டு ஃப்ரிக்ஷன் எலக்ட்ரிஃபிகேஷன், இதனால அங்கே வந்து சார்ஜ் அக்வயர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா selective absorption of ions. ஸோ செலக்டிவ் அப்சார்ப்ஷன் ஆஃப் அயான்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொரடல் பார்ட்டிகல். ஸோ இந்த கொரடல் சொல்யூஷன் இருக்குது. இங்கே வந்து நம்மளுடைய டிஸ்பர்ஸ்டு மீடியம் இருக்குது. டிஸ்பர்ஸ் மீடியம்ன்றது நம்ம லிக்விட் அண்ட் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ன்றது நம்மளுடைய அந்த பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் அந்த சொல்கிறது நம்மளோட சால் பார்ட்டிகல்ஸ். ஸோ அதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன நடக்கும்னா அந்த டிஸ்பர்ஸ்டு பார்ட்டிகல் வந்து அந்த சொல்யூஷனில் இருக்கிற இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுல்ஸ் தான் இருக்குன்னு சொன்னோமா. ஸோ அந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் இருக்குது. அந்த மாலிகுல்ஸ் நமக்கு பிரேக் ஆகி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்க முடியும். இப்போது நம்ம உள்ளுக்குள்ளே இது வந்து ஒரு டிஸ்பர்ஸ்டு மீடியம் வச்சுக்கோங்களேன். வெறும் டிஸ்பர்ஸ்டு மீடியமாக மட்டும்தான் இது இருக்குது. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு பிரிஞ்சு இருக்குது. இப்போ நம்ம போட போகிற டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து என்ன பண்ணுன்னா, இது ஒன்று வந்து அதுக்கு பாசிட்டிவ் அயான்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மீடியம்லேருந்து அது பாசிட்டிவ் அயான்ஸ் எடுத்துக்கும். வேறஸ் இல்லை அதுக்கு நெகட்டிவ் அயான்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இது உள்ளே வந்ததும் அது நெகட்டிவ் அயான்ஸ் எடுத்துக்கும். இதுக்கு பேர் தான் செலக்டிவ் அப்சார்ப்ஷன் ஆஃப் அயான்ஸ். ஸோ இந்த சொல்யூஷனில் இருக்க அயான்ஸை அதை அப்சார்ப் பண்ணிக்கும். எது அப்சார்ப் பண்ணிக்கும்னா நம்ம போட போகிற அந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், அந்த கொரடல் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு அதை அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலியமாகவும் சார்ஜ் அக்வயர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம வந்துட்டு பொட்டாசியம் அயோடைடை வந்து எக்ஸஸாக எடுத்துக்கிறோம். ஸோ பொட்டாசியம் அயோடைடு வந்து எக்ஸஸாக எடுத்துக்கிட்டு அதை வந்து அதை வந்து என்ன பண்ணுறோம், சில்வர் அயோடைடை நம்ம உள்ளுக்குள்ளே போடுறோம். ஸோ சில்வர் அயோடைடுக்குள்ளே போடும் பொழுது சில்வர் அயோடைடு சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன ஆகும்னா, இப்போ வந்து இதில் எது இங்கே அயோடைட் பார்த்தீங்கன்னா இதுதான் இதை உள்ளுக்குள்ளே போடும்பொழுது இங்கே என்ன இருக்குது, அயோடைனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாயிரும். ஸோ அயோடைனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும்பொழுது நமக்கு I- கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ I- கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும்பொழுது அப்போ அந்த ஒரு கம்ப்ளீட் சால்வ் வந்துட்டு என்னவா சொல்கிறோம், நம்ம நெகட்டிவ்லி சார்ஜ்டு சால்வ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடும். அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ்டு கோலைடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது நம்ம வந்து சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கிறோம். சில்வர் நைட்ரேட் எடுத்து நம்ம சில்வர் நைட்ரேட் இது வந்து ஒரு கம்மியான குவான்டிட்டி எடுத்துக்கிறோம். அண்ட் பொட்டாசியம் அயோடைட் இது வந்து எக்ஸஸாக எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபியூ, இது வந்து எக்ஸஸ். இப்படி நம்ம எடுத்துக்கிட்டு இது நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கேயுமே நமக்கு I கேசஸ் தான் அதிகமாக இருக்கும். வேறஸ் நம்ம இதை கேயை வந்துட்டு கம்மியாக எடுத்துட்டு AgNO3 நிறைய எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த
பிளஸ் அயான். ஸோ இந்த ஏஜி பிளஸ் அயன் தான் சில்வர் அயன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ சில்வர் அயன்ஸ் அதிகமாக இருக்கிறதால இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் கொலைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்க டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் டிஸ்பர்ஸ்டு மீடியம் நம்ம எடுத்துப்போமா? ஸோ எடுத்துக்கிட்டே அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். ரெண்டுத்துலேயும் காமனான அயான்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் நம்ம எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். வேற அங்கே காமன் அயான்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸஸாக எடுத்துகிட்டு போகலையா நம்மளுடைய மீடியம். இந்த மீடியம்னாலே அதுதானே, மீடியம் தான் நம்ம எக்ஸஸாக தான் எடுத்துருப்போம். ஸோ அந்த மீடியமில் இருக்க சார்ஜை வந்து போட்டுட்டு போயிட வேண்டியதான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சில்வர் அயான்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் வந்து நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸும் டிஸ்பர்ஸ்டு மீடியமும் என்ன எடுத்திருக்கோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த கொலாய்டல் சால்வ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெட்டல் சல்ஃபைட்ஸ். ஸோ மெட்டல் சல்ஃபைட் பார்த்தீங்கன்னா அர்சனிக் ட்ரைசல்ஃபைடு இருக்கட்டும், அர்சனிக் சல்ஃபைடு இருக்கட்டும், இல்லை கேட்மியம் சல்ஃபைடாக இருக்கட்டும், இல்லைனா மெட்டல் டைபர்ஷன்ஸ் இருக்கட்டும், ஆசிட்ஸ் டைஸ், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு கொலைட்ஸ் ஆகவும், மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ், அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஃபெரிக் ஹைட்ராக்சைட்ஸ், அப்புறம் மெட்டல் ஆக்சைட்ஸ், டைட்டானியம் டை ஆக்சைடு, பேசிக் டைஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கொலைட்ஸை நம்ம சொல்கிறோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று இந்த மாதிரி நம்ம சொல்யூஷனில் நம்ம அந்த பார்ட்டிக்கலை போடும்பொழுது அது செலக்டிவ் அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ செலக்டிவ் அப்சார்ப்ஷன் நடந்து அந்த இடத்துல ஒரு அயான்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அளவு அதிகமாகச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம நெகட்டிவ்னு பாசிட்டிவ்னு நம்ம பிரித்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து செலக்டிவ் அப்சார்ப்ஷன் ஆஃப் அயான்ஸ். ஸோ அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம நம்ம புக்கில் கொடுத்தது தான். இப்போ நம்ம ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சால்ட். ஸோ ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சால்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சால்ட் பார்ட்டிகல். ஸோ நம்ம வந்து சால்ட் பார்ட்டிகல் நம்ம என்ன சொல்லலாம், டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஸோ இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் எடுத்து ஸோ இந்த மாதிரி ஃபெரிக் சாலை வந்து நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட டிஸ்பர்ஸ்டு மீடியமான ஃபெரிக் ஹைட்ராக்சைடுக்குள்ளே போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபெரிக் ஹைட்ராக்சைடுக்குள்ளே போடும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, ஸோ இந்த மாதிரி போடும்பொழுது நமக்கு என்ன ஆகும், இந்த சால்ட் பார்ட்டிக்கு நான் உள்ளுக்குள்ளே போடுறேன். ஸோ உள்ளுக்குள்ளே போடும்பொழுது இங்கே ஆல்ரெடி Fe அயான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம அகெயின் இந்த மாதிரி ஃபெரிக் அயான்ஸ் உள்ளுக்குள்ளே போடும்பொழுது என்ன ஆகும்னா இதில் வந்து நம்மளுடைய Fe3+ அயான்ஸோட அளவு அதிகமாயிரும். ஸோ அப்போ அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த ஒரு கம்ப்ளீட் இந்த கொலாய்டல் சொல்யூஷன் வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கொலாய்ட்ஸாக இது பிஹேவ் பண்ணும். ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆரிஜின் ஆஃப் சார்ஜ் ஆன் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ இங்கே நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா when Ag ions are in excess. ஸோ இந்த ஏ பாருங்கள். ஸோ இந்த ஏ கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து உள்ளுக்குள்ள இருக்க பார்ட்டிக்கல் நம்ம போட போகிற அந்த சில்வர் அயான்ஸ் நம்ம வந்து போடுறோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன். இது வந்து AgClன்றது நம்மளோட அக்வஸ் சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து ஆல்ரெடி இருக்குது. இது மீடியம், நம்மளோட டிஸ்பர்ஸ்டு மீடியம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து AgI நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ AgI வந்து நம்ம போடுறேன். ஸோ நான் போடும்போது என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்துட்டு இந்த சர்ஃபேஸில் செலக்டிவாக போய் அப்சார்ப் ஆகிடும். காரணம் எங்கேயுமே Ag இருக்குது. அதனால இங்கே வரக்கூடிய இந்த சில்வர் அயான்ஸும் எடுத்துக்கிட்டு இங்கே இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சர்ஃபேஸ் மேலே அப்சார்ப் ஆகிடும், மேலே உட்காந்துக்கும். ஸோ உட்காந்துக்கிட்டதால இது வந்து என்ன பிஹேவ் பண்ணுன்னா இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கொலாய்டாக பிஹேவ் பண்ணும். ஓகே, வென் செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா AgCl இங்கே அதே வந்து நான் சொல்யூஷன் எடுத்திருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஸோ அதே AgCl சொல்யூஷன் எடுத்திருக்கேன். ஸோ AgCl சொல்யூஷனில் நான் KCl ஆட் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ KCl ஆட் பண்ணும்பொழுது இந்த Cl- அயான்ஸ் வந்து இந்த செலக்டிவ் அப்சர்வ் ஆகி இந்த சர்ஃபேஸில் போய் உட்காந்துக்கும். ஸோ சர்ஃபேஸில் போய் உட்காந்துக்குச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒரு கொலாய்டை ஆக்ட் பண்ணும். ஸோ இது யார் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னால் மேஜர் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னு இருக்குது. ஸோ டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்லையும் நம்ம இருக்கிற சொல்யூஷன்லையும் ஒரு காமனான அயான்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம். வேற அந்த மாதிரி இல்லாத போது தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபியூ MCQs பார்க்கலாம். ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சால்ட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிகாஸ் இட் அப்சார்ப்ஸ். ஸோ ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சாலை வந்து நம்ம போடும்பொழுது அங்கே எது அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய Fe3+ அயான்ஸ் தான் அப்சர்வ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ அந்த டபுள் லேயர் வந்து என்னென்ன நேம் சொன்னோம், இன்னர் ஃபிக்ஸ்டு லேயர் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவபிள் டிஃப்யூஷன் லேயர் நம்ம சொல்லுமா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஆப்ஷன் பி த ரைட் ஆன்சர். ஸோ ஃபிக்ஸ்டு லேயர் அண்ட் டிஃப்யூஷன் லேயர். ஸோ ஃபிக்ஸ்ட் லேயர் என்னன்னு சொல்லுவோம், இன்னர் ஃபிக்ஸ்டு லேயர்னும் இதை வந்து அவுட்டர் டிஃப்யூஷன் லேயர் ஆர் அவுட்டர் மூவபிள் லேயர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி த ரைட் ஆன்சர். When zeta potential decreases significantly, colloidal particles tends to.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜீட்டா பொட்டன்ஷியல் என்ன சொன்னோம், அது வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, நம்மளோட எலக்ட்ரிக்கல் டபுள் லேயரில் ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னா ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும், இன்னொரு லேயர் ஃபார்ம் பண்ணும். நம்ம அது செக்யூரிட்டி கார்டு மாதிரி சொன்னோமா. ஸோ அந்த பொட்டன்ஷியல்ன்றது அந்த செக்யூரிட்டிஸோடைய அவங்களுடைய ஒரு பவர் மேன் வச்சுக்கோங்களேன், அவங்களோட பொட்டன்ஷியல் அவங்களால எவ்வளோ எவ்வளோ இது பண்ணி பாதுகாக்க முடியும் அந்த பொட்டன்ஷியல் வச்சுக்கோங்க. அதை பற்றி சொல்கிறது நம்மளோட ஜீட்டா பொட்டன்ஷியல். வேறஸ் அவங்களுக்கு பொட்டன்ஷியல் நிறைய இருந்துச்சுன்னு சொன்னால் யாராலுமே அவங்கள வந்து இது பண்ண முடியாது, அந்த பார்ட்டிக்கலை வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்து எடுத்துகிட்டு வந்து கோயகுலேட் பண்ண முடியாது, அக்ரிகேட்டும் ஆகாது. வேறஸ் அந்த அவங்களோட பொட்டன்ஷியல் வந்து அந்த செக்யூரிட்டியோட பொட்டன்ஷியல் வந்துட்டு கம்மியாக இருக்குது, அந்த லேயருடைய பவர் அந்த பொட்டன்ஷியல் கம்மியாக இருந்துச்சு சொன்னால் ஈஸியாக அது உள்ளேருந்து பிரேக் பண்ணி அந்த பார்ட்டிகல்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அது வந்து கீழே வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, அந்த ஜீட்டா பொட்டன்ஷியல் குறையும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டால் அந்த கொடல் பார்ட்டிகல்ஸ் வந்து கோயாகுலேட் ஈஸிலி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீட்டா பொட்டன்ஷியல் குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் அது வந்து ஈஸியாக அங்கே கோயாகுலேஷன் நடந்துடும். ஸோ ஆப்ஷன் பி தான் இங்கே ரைட் ஆன்சர். ஸோ கோயாகுலேஷன் நடந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இட் பிகம்ஸ் லெஸ் ஸ்டேபிள். In electrophoresis, which component moves? So electrophoresisல வந்துட்டு என்ன நடக்கும், நமக்கு particles மூவ் ஆகும், liquid remains stationary. So option B தான் right answer. Colloidal particles தான் மூவ் ஆகும். In colloidal salt is most stable when the zeta potential is. So zeta potential வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது அளவு அதிகமாக இருக்கணுமா இல்லை கம்மியாக இருக்கணுமா, எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு நம்மளோட கொடல் சால் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஜீட்டா பொட்டன்ஷியல் அதிகமாக தான் இருக்கணும். அஃப்கோர்ஸ் அது வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவ், பட் அது அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்மளால நம்மளோட சால் பார்ட்டிகல் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அது தனித்தனியாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். நமக்கு ஜீட்டா பொட்டன்ஷியல் ஹையாக தான் இருக்கணும், ஹையாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு அங்கே கொடல் சாலுமே ஸ்டேபிளாக இருக்கும். The main reason for the stability of colloid salt is, ஸோ மெயின் ரீசன் என்ன கேட்குறாங்க, ஸோ ஸ்டெபிலிட்டி. ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பட் ஈவன் இது கெஸ் பண்ணுங்களேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கிராவிட்டி, ப்ரௌனியன் மொமெண்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் பிட்வீன் பார்ட்டிகல்ஸ் அண்ட் செடிமெண்டேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செடிமெண்டேஷன் என்னது, செட்டில் டவுன். ஸோ செட்டில் டவுன் ஆச்சுன்னு சொன்னால் அது வந்து ஸ்டேபிள் கிடையாது, லெஸ் ஸ்டேபிள் தான். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் பிட்வீன் பார்ட்டிகல்ஸ். ஸோ ரிப்பல்ஷன் நடந்துச்சுன்னு சொன்னால் அதுவுமே நம்ம ஸ்டெபிலிட்டி ஃபேக்டராக நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ரிப்பல்ஷன் நடக்கிறதால ஒன்னோட ஒன்று விலகி இருக்குமே தவிர அது வந்து நம்ம ஸ்டெபிலிட்டியை குறிக்காது. ஸோ இதுவும் வராது. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா கிராவிட்டி. ஸோ கிராவிட்டினா என்ன ஆகும், கிராவிட்டினால அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அது மேலேயே சுத்தாமல் அது கீழே தங்க ஆரம்பிக்கும், அதை பற்றி சொல்கிறதா கிராவிட்டி. ஸோ அப்போ கிராவிட்டியும் நமக்கு வராது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி. ஸோ ப்ரௌனியம் வந்து அதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஹிட் ஆகி ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட்டில் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி மூவ் ஆச்சுன்னா மட்டும்தான் அது வந்து அடியில் தங்காமல் அது அந்த கிராவிட்டியை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ அப்படி ஓவர் கம் பண்ணிருச்சுனாலே அது வந்து மோர் ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இங்கே ரைட் ஆன்சர். நம்ம கொடல் சால் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னா ப்ரௌனியன் மொமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கொலாய்ட்ஸ் அண்ட் கோல்ட் நம்பர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.